சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில். மார்ச் 10. கண்காட்சிகளில் எதை எழுதி போட வேண்டும்? இந்த கலியுகத்தில் சாந்திதாமம் சுகதாமத்திற்கு செல்வதற்கான வழி என்று. எந்த விஷயத்தை சிவனே வந்து நேரடியாக புரிய வைக்கிறார்? இந்த கலியுகத்தில் பக்த மாலையில் இருந்து ருத்ர மாலை, பிறகு விஷ்ணு மாலைக்கு மாறுகிறீர்கள் என்பதை. யாராவது கைகூப்பி தலை வணங்குவதை பரமாத்மா ஏன் செய்யக்கூடாது என்று கூறுகிறார்? கலியுக பக்தி மார்க்கத்தின் அடையாளம் என்பதால். இந்த சமயம் எப்படிப்பட்டது? இதில் ஈஸ்வரன் வந்து என்ன கொடுக்கிறார்? இறங்கும் கலைக்கான நேரம். இப்போது ஈஸ்வரன் வந்து சத்கதி கொடுக்கிறார். யார் வெற்றி மூர்த்தி ஆக முடியும்? சர்வ சக்திகளின் சேமிப்பு ஸ்டாக் வைத்திருப்பவர்கள். பக்தர்களுக்கும் ராஜ யோகிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? பக்தர்கள் காசிக்கு சென்று சிவனுக்கு தனது சரீரத்தை அர்ப்பணம் செய்கிறார்கள். ராஜயோகிகள் ஆத்மாவை தூய்மையாக்க நினைவின் மூலம் சிவனிடம் அர்ப்பணம் ஆகிறார்கள். எவர் ஒருவர் அனைத்து பிராப்திகளின் அனுபவ மூர்த்தியோ அவரே சக்தி வாய்ந்தவர். சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? எல்லையற்ற ஈஸ்வரனிடம் இருந்து எல்லையற்ற ஆஸ்தியை அடைய நேரடியாக ஈஸ்வரன் பெயரில் தானம் புண்ணியம் செய்ய வேண்டும். நன்றி. ஓம் சாந்தி.